இதுவரைக்கும் வந்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க சார். செஸ் வரி நீக்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்கது தொழில்துறையை சொல்றாங்க. ஆனா ஒரு ஆண்டுக்கு 1,10,00,000 பேர் தமிழ்நாட்டில் பருத்தி நுகர்வு செய்யப்படுறதா? 1,10,00,000 பேர் தமிழ்நாட்டில் ஒரு சராசரியா ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுது ஜவுளி தொழிலுக்கு. விளைச்சல் வந்து 4 லட்சம் கூட இல்லை அப்படிங்கிற. நாங்கள் வந்த பிறகு 4 லட்சம் இருந்தது இல்லை, இப்போ 4 லட்சம் இல்லை. நீங்கள் அவங்களை இப்போ கேட்டு பாருங்கள், 27 லட்சம் இன்றைக்கி. 1,25,000 பேர் போகணும் ஒரு இதுக்கு. நம்ம 1 லட்சத்து இதில் தான் நமக்கு எவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 20,000 மேலே வந்தாச்சு, 20 லட்சத்துக்கு மேலே வந்துருக்கு முயற்சி. மேலே இங்கே வந்து பருத்தி நம்மக்கிட்ட அதில் ஆந்திராவும் உங்களுக்கு மகாராஷ்டிரா அதில் தான் நமக்கு இது வருது. அதுக்கு தான் அந்த பர்ச்சேஸ், இந்த செஸ் வரி 1% இருந்தது. என்ன தெரியுமா அந்த ரீசன்? அந்த வரி, அந்த கோடவுன் வந்து காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது, அவன் இந்த 1% நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும், அது கொடுத்துருந்தாங்க. அதனால அவன் எடுத்தாந்து இங்கே வைக்கல, அது ஏதோ வரி ஓட்டணும்னு சொல்லி நீக்கணும். 20-30 வருஷமாக கேட்டுருந்தாங்க. தலைவர் உங்கள் கோரிக்கை வச்சுன்னா தலைவர் வந்த உடனே அதை நீக்கி கொடுத்தோம். அந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது இப்போ கோடவுன்னு ஒன்று ஆந்திராவுக்கு போகணும், இல்லைன்னா மகாராஷ்டிரா இருந்து எடுத்தோம். இப்போ அது இல்லை. இப்போ இங்கே அவங்க கோடவுன் வச்சு இங்கே கொடுக்கலாம். அதுக்கு வேறு இன்னும் நிறைய முயற்சி எடுத்துன்னு வரும். அதை காட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் டெக்ஸ்டைல் பஸ் ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 week 10 days வந்துருக்கணும். எல்லாமே டெக்ஸ்டைல் பஸ்ஸு 1 week 10 days நடந்துட்டு வந்துடும். சார், இப்போ இந்த சோமனூர் பெருமத்தம்பட்டியில் 2 லட்சம் விசைத்தறி கூடங்கள் இருக்குது. விசைத்தறி கூடங்கள், அந்த விசைத்தறியில் வந்து இப்போ நூல் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, அப்புறம் தொழிலாளர்கள் கூலி குறைவு, இதனால் வந்து விசைத்தறி கூடங்களை வந்து உரிமையாளர்களை உடச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் வந்து விசைத்தறியில் வந்து தனியார் பண்ணுறது தனி, எங்கள் சொசைட்டிஸ் இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். அது இல்லை, இப்போ தனியார் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அது வந்து லேபரோட எங்கள் இதில் நம்ம பள்ளிப்பட்டு பக்கத்தில் எங்கள் புதுட்டூர்பேட்டிலோட போன வாரம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி அது வேஜஸ் சமாளிச்சு நாங்கள் வந்து கைத்தறி இதுலலாம் வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். ஆமாம், ப்ரைவேட் அதுதான். அதுக்கு வந்து மேடம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அது லேபர் மினிஸ்டர் வச்சு தான் பேசினுக்கிறாங்க, கலெக்டர், லேபர் மினிஸ்டர். நாங்கள் அந்த துறை நான் இருந்தால் நான் சும்மா போகலாமே தவிர நான் அது பண்ண முடியாது. அது லேபர் மினிஸ்டர் வச்சு தான் அவங்க கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ நாங்கள் திருவள்ளூரில் பேசினாங்க போன வாரம். திருவள்ளூரில் இதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி திருவள்ளூரில் பேசிக்கிறோம். அது நாங்கள் டைரெக்டாக பேசுகிறோம். பவர்லூம் கூட நாங்கள் இப்போ இன்னும் அதே மாதிரி பவர்லூம்ஸ்க்கு அவங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அதுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணிருக்கோம். பாலிஸ்டர் விஸ்கோஸ் சார், இந்தியாவில் 2 கம்பெனி மட்டும் தான் தயாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாலிஸ்டர் விஸ்கோஸ் 2 சேர்க்கைகளை தயாரிக்கிறது. இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு தமிழ்நாடு முதல்வர் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு வராரு. ஸோ தமிழ்நாட்டில் பாலிஸ்டர் விஸ்கோஸ் தயாரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நிறுவனங்கள் வருவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக தான் பண்ணுவோம். அதை நாம் எங்கள் மூலியமாக பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி ஒரு விஷயம் நீ கேட்டீங்க, மின்கட்டண உயர்வால் பவர்லூம் உடைக்கிறாங்க. தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர் இல்லை அதில் ஒன்று சொல்ல இது 1 minute பவர்லூம்ஸ் 750 இருந்தது, நாங்கள் 1000 ஆக்கிட்டேன் இப்போ இலவசம். அதுதான் அதை சொல்லுங்க. நீங்கள் முதல்ல அந்த கருத்தை உள்வாங்க. இல்லை ஒரு சார், நீங்கள் கருமத்தம்பட்டியில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி பவர்லூம்காரங்க தான் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? 1000 யூனிட் வரைக்கும் பவர்லூமுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறது யார்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால் மின் கட்டணங்கிறது பவர்லூம்காரங்களுக்கு 70% பவர்லூம்காரங்களுக்கு பில்லே வராது. 1000 யூனிட்டுகளை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல அந்த கருத்தில் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறது, நீங்கள் ஏதோ போகிற போக்கில் வந்து யாரோ ஒருத்தர் செய்வெளியே சொல்கிறாங்க, டீ கடையில் சொல்கிறாங்கிறதுக்காக அதை ஒரு செய்தியாக்காதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அந்த செய்தி போனது உரிமையாளர்கிட்ட, அந்த உரிமையாளராக வந்து அவருக்கே தெரியும் அவர் 1000 யூனிட் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாருங்கிறத. 1000 யூனிட் மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக அவங்க வச்ச கோரிக்கைகளில் ஏற்கனவே இருந்ததில் என்னெல்லாம் அரசு செய்ய முடியுமோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணியாச்சு. தேர்தல் வாக்குறுதியில் அவங்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொன்னோம், அதையும் நிறைவேற்றியாச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் யாராவது மெட்டீரியல் காஸ்ட்டு கூடுது, யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாராவது மினிஸ்டர் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறீங்களா?
நீங்க மனசாட்சியோட இருங்க பிரதர். எத்தனை வராங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க, யாராவது ஒருத்தர் நூல் விலை ஏறி இருக்கு, காட்டன் விலை ஏறி இருக்கு, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட மாதிரி எந்த டிவிலையும் செய்தியும் வரல, எந்த டிவிலையும் செய்தி வரல, எந்த பேப்பர்லையும் செய்தி வரல. ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்கு, அரசாங்கம் எந்த அளவுக்கு தொழில்துறைக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்காங்கிறது நீ கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு அதே சில பத்திரிகைகள் எழுதுறீங்க. அதே சில பத்திரிகைகள் என்ன எழுதுறீங்கன்னா, இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்குறாங்க, மின்சார வாரியம் இவ்வளோ கடனில் இருக்குது, அதையும் நீங்கள் தானே எழுதுறீங்க. இப்போ அந்த மானியம் கொடுத்தா தானே அவங்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும். அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது. இது வரைக்கும் 52,000 கோடி இந்த 4 வருஷத்தில் மின்சார வாரியத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் மானியமாக கொடுத்துருக்காங்க. 52,000 கோடி கொடுக்கலன்னா மின்சார வாரியம் பூட்டியிருப்பாங்க. அரசாங்கம் நிதி கொடுத்து 52,000 கோடி நிதி கொடுத்து தான் இபி போர்டையே மின்சார வாரியத்தையும் முதலமைச்சர்கள் காப்பாற்றிருக்காங்க. கைத்தறிக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம், பவர்லூமுக்கு 1000 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம். அதனால் கைத்தறி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தறி விசைத்தறியாக இருந்தாலும் கைத்தறியாக இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவான அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன். சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அதில் ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கான டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டெண்டர் இப்போ கேன்சல் பண்ணிக்க ரீடெண்டர் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடனுக்குடன் மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்படும். அதை நிச்சயமாக செயல்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்போ டெண்டர் போட போகிறோம். இப்போ டெண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட நாங்கள் மாதாந்திர கணக்கீடு வந்துடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்கிறேன். நிறைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சாலைகள் மோசமாக இருக்குது போடணும்னு நிறையா தினசரி பத்திரிகையில் சில நேரங்களில் சோசியல் மீடியாவில் வரதை எடுத்து டிவிலையும் போடுறீங்க செய்திகள். இதுவரைக்கும் இந்த 3.5 வருஷத்தில் 415 கோடி ரூபாய்க்கு 860 கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே மட்டும் ரோடு போட்டிருக்கோம். எவ்வளவு? 860 கிலோமீட்டர். இப்போ 200 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர்கள் அன்றைக்கி கூட்டத்தில் அறிவித்தாங்க. அதில் 100 கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 100 கோடி ரூபாய்க்கு அரசோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ரோடு மோசமாக இருக்குன்னு ஒரு செய்தி போடுறவங்க எங்கேயாவது ரோடு போடுற இடங்கள்ல ரோடு மோசமாக நீங்கள் போடுறது தப்பே கிடையாது. இப்போ ஒரு ரோடுன்னா நமக்கு தெரியாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் பேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இத்தனை நாள் பொறுத்து தான் அந்த ரோடு போடணும். இந்த ரோடு போடுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே பப்ளிக் கேட்டால், அது எத்தனை நாளுக்கு முன்னே போட்டான் அந்த ரோடு, எதனால் இப்போ டேமேஜ் ஆகிக்குது, அந்த டேமேஜ் ஆகிடக்கூடாது. சரியான தரமாக இல்லாத போட்டதுனால தான் நான் இப்போ ஃப்ராங்காக சொல்லக்கூடாது. தரமாக இல்லாத போட்டதுனால இதுக்கு முன்னே இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது. அதனால் திருப்பி உடனே போட முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்கி போடணும். நாங்களும் நிறைய நீங்க செய்யற நல்ல விஷயங்களும் போறோம் சார். குறைகள் மட்டும் தப்பு இல்லை. நீங்க மாநகராட்சி சரி சார், இங்க நிறைய நல்லது தவறு சொல்லி காட்டோம்னா முன்னாடியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் நாங்க எதிரொலியும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் நாங்கள் எங்கெல்லாம் செய்திகள் போடுறீங்களோ அங்கெல்லாம் நடக்கிற வேலைகளும் சேர்த்து போடுங்கன்னு சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.